தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உயிரை பறித்த திமுக அரசு உடனே பாய்ந்த சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க. இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக திருவேற்காடு சென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கார். இறந்த ஒரு தம்பியை பார்த்து அவருடைய துயரில் பங்கெடுத்திருக்காங்க. அந்த குடும்பத்தினருக்கும் சேர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் சென்றதுக்கான காரணம் என்ன, அது மட்டும் இல்லாமல் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை என்னங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட திருவேற்காடு கோலடி பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பூர்வக்குடி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த திமுக அரசு எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, 2 தலைமுறைக்கு மேலாக அவங்க வாழ்ந்துட்டு வந்திருந்தாலும் கூட இந்த இடங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அவர்களுக்கு கூடுதலாக காவல்துறையும் அதிகார பவரும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1448 குடும்பங்கள் வீடு கட்டியிருக்காங்க. குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, மின்சார இணைப்பு, குடிநீர் இணைப்புன்னு எல்லாமே வச்சுருக்காங்க. வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் செலுத்தியிருக்காங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு திமுகவினருக்கு அவர்கள் வாக்கும் செலுத்தியிருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சும் கூட கொஞ்சம் கூட மனிதநேயம் இல்லாமல் இந்த செயலை அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திராவிட திருவாளர்களுக்கு மக்களிடம் போயிட்டு வாக்கு சேகரிக்கும் போது இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பகுதி அப்படிங்கிறது தெரியாமல் போயிருச்சா என்னென்னு நமக்கே புரியல. காவல்துறையுடைய அந்த அடக்குமுறையை ஏவி இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அவங்க முற்படுவதுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான மனநிலையே காட்டுகிறது. நம்ம வீடையும் இடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசால் ஒட்டப்பட்ட அறிவிக்கையால் பார்த்திங்கன்னா உடனே தன் உயிரை மாய்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கட்டிய வீட்டை இப்படி அனாமத்தாக பறி கொடுத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழ் நகரை சார்ந்த அன்பு தம்பி சங்கர் அப்படிங்கிற ஒருத்தவர் பார்த்திங்கன்னா அவருடைய உயிரையே மாய்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை உயிர்கள் இந்த மாதிரி பலி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. திமுக அரசு பொறுப்பேற்ற எந்த காலத்தில் இருந்து கடந்த 3.5 ஆண்டுகளில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூர்வக்குடி மக்களும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அரசியல்வாதிகள் பெருமுதலாளிகிட்ட ஆக்கிரமித்து வச்சிருக்க அந்த நிலங்களை கொடுக்க திறனற்ற இந்த திமுக அரசு அப்பாவி மக்களையும் பூர்வக்குடி மக்களையும் வாழ்விடத்தை விட்டு அடித்து துரத்துவது போல இந்த மாதிரியான செயல்கள் செய்வதுங்கிறது தான் திராவிட மாடலா, இதுதான் சமூக நீதி சமத்துவம் என பேசுவதாங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போது சீமான் அவர்கள் இந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட இந்த திருவேற்காடு கோலடி பகுதியில் வாழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு தொல்குடி மக்களுடைய வீடுகளையும் இடித்து அவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் முடிவை உடனடியாக கைவிட்டுவிட்டு வீடுகளை இடிக்கும் உத்தரவையும் திமுக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் என்ன என்பதை மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்.